ஆண்டு இந்த வேலை மாப்பாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய கிருபைக்காக அன்புக்காக நன்றி. ஆண்டவருடைய வார்த்தை மூலியமாக எங்களுடைய பேச போகிறேன், அதுக்காகவும் நன்றி ராஜா. எங்களுடைய தங்கியிரும், எங்களோட பேசும், என்னை வழிநடத்தும் ஆண்டவரே ராஜா. என்னுடைய தங்கியிரும், என்னுடைய வார்த்தை பேசும்போது என் வார்த்தையில் அவர்களுடைய வார்த்தையாக புறப்பட ஆண்டவரை கேட்கிறவர்கள் ஆண்டவரே ராஜா உடைய வார்த்தை என்று சொல்லி கேட்டு ஆண்டவரே ராஜா ஆண்டவரை மூக்கு நன்றி சொல்லி ஒரு வாழ இருக்கிறது தான் கர்த்தா ஒப்புக்கொடுக்கிற வழி நடத்தும் இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவஜனமே, இந்த வேளையிலும் இத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீங்க ஆண்டவர் வார்த்தை கேட்கறதுக்கு. சரியா? நீங்களாம் கேட்கறதுக்கு உற்சாகமா இருக்கிறீங்களோ இல்லையோ, எனக்கு பிரசங்கம் பண்ணணும்னா எனக்கு ஒரு ஆர்வமா இருக்கும். உற்சாகத்தோடு நான் பிரசங்கம் பண்ணுவேன். அது குறிப்பாக இன்னைக்குள்ள பகுதியை ஆண்டவர் கண்டிப்பாக விசேஷ முறையில நம்மளோட பேசுவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கண்டிப்பாக நமக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு பகுதி. ஆனாலும் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோட என்ன பேச போகிறார் என்று சொல்லி கவனமாக பார்ப்போம். கண்டிப்பாக ஆண்டவர் கண்டிப்பாக நம்மளோட பேசுவார். ஒரு கதையை நான் சொல்லி நான் ஆரம்பிக்க நான் ஆசைப்படுகிறேன். உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். ஒரு சிறுபனை என்ன பண்ணா, ஒரு கடையில பூந்துட்டு, சாதாரண கடை ருச்சியா பூந்துட்டு என்ன பண்ணா, 3 பேக்கெட் சொல்ல மாட்டாங்க, 3 பெனடால் இருக்குல்ல, பெனடால் பெயின் கில்லர்ஸ், சரியா? அதை என்ன பண்ணாரு, அந்த 3 பேலட் ஆயிரம் சொல்லுவாங்க, சரியா? அதை என்ன பண்ணாரு, தூக்கிட்டு ஒரு காஃபி மிஷின் என்ன பண்ணாரு, அங்கிருந்து தூக்கிட்டு என்ன பண்ணிட்டா, ஓடிட்டான் வெளியே ஓடியோட அந்த கடை ஓனர் என்ன பண்ணாரு, முன்னாடியே துரத்திட்டு போயிட்டு கடை முன்னுக்கு ரோட்ல போய் நிப்பாட்டிட்டு, நீ என்னத்தையும் எடுத்த, நீ என்ன வார்த்தை என்ன தைரியம் தான், நீ திருடி இருப்ப, உடனே நான் போலீஸ்கிட்ட நான் பிடிச்சு கொடுக்க போறேன் என்று சொல்லி என்ன பண்ணாரு, எல்லாத்து முழுக்கும் சுத்தி இருக்கிற எல்லா கடையில இருக்கிற எல்லாருமே பாக்குற மாதிரி எல்லாத்து முழுக்கும் ஏசுனார். அவர் ஏச இவன் என்ன பண்ணுறான், தலையை கீழே போட்டுட்டு ஆழ்ந்துகிட்டு இருக்கிறான், ஒண்ணுமே பேசல. நீ அந்த கடை முதலாளி தாழ்மாரா ஏசிட்டு இருக்கிறாங்க, இந்த வயசுல நீ திருடுற, பெருசாகி நீ என்ன பண்ணுவ, சமுதாயத்துக்கு நீ ஒரு அவமானம் அப்படின்னு சொல்லி என்னோ ஏசி கொண்டு இருக்கிற நேரத்துல அந்த பையன் ஒண்ணுமே பேசாம தலையை கீழே போட்டு அமைதியாக பார்த்து கொண்டு இருந்தான். பக்கத்துல ஒரு மீன் கடை வச்சிருந்த ஒரு முதலாளி என்ன பண்ணாரு, என்னடா சத்தமா இருக்கு என்று சொல்லி போயிட்டு பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னு கேட்கும்போது, அப்ப இந்த முதலாளி சொல்றாரு, பாரு சின்ன வயசு தான், இப்பயே திருடணும், அதை மறந்து வேற திருடிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த முதலாளி என்ன பண்ணாரு, பார்த்துட்டு கையில இருக்கிற அந்த முதலாளி இந்த பையன் கையில இருந்து பிடிங்கி வச்சிருந்த மருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த மருந்தை பார்த்து கேட்டாங்க, நீ எதுக்கு மறந்த திருடுன, திருடுறதுக்கு எவ்வளோ இருக்குது, நீ ஏன் மறந்த திருடுன அப்படின்னு கேட்டபோது அந்த பையன் மறுபடியும் அமைதியா இருக்கிறான். திரும்பி கேட்கிறாரு, ஏன் உங்க வீட்டுல அம்மாக்கு யாராச்சுக்கும் உடம்பு சரியில்லையா என்று சொல்லி. அந்த பையன் தலையை அப்படியே கீழே போட்டுட்டு அவன் மாட்டு தலையாட்டுறான். அப்ப இந்த முதலாளி என்ன பண்ணாரு, பெனடால் திரும்பி எடுத்து அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டு, பெயின் கில்லர்ஸும் காஃபி மிஷினை எடுத்து அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டு, அதுக்கு தகுந்தாப்ப தொகையை கையில கொடுத்துட்டு, நீங்க போங்க நான் காசு கட்டுறேன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு, அவரோட மகளை கூப்பிட்டுட்டு ஒரு பேக்கெட் நீ எடுத்துட்டு வா என்று சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, இந்த பையன்கிட்ட கொடுத்துட்டு வீட்டுக்கு போங்க, அம்மாட்ட போய் இந்த மரத்தை கொடுத்துட்டு சாப்பிட சொல்லின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டார். காலங்கள் போனது, 30 வருஷம் வந்துருச்சு. அந்த கடைக்காரர் இன்னும் அங்கதான் வேலை செய்து கொண்டு இருக்கிறார். ஒரு நாள் வேலை செய்துகிட்டு இருக்கும்போது ஸ்ட்ரோக் வந்துருச்சு. ஸ்ட்ரோக் வந்ததுக்கு பிறகு வீட்டில் அவங்க மகன் மட்டும்தான் இருக்கிறாங்க, மனைவி இல்லை. மகன் என்ன பண்ணுகிறா, என்ன பண்ணணும்னு தெரியாம கடையெல்லாம் அடிச்சுட்டு நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. கூட்டு போறாங்க, டாக்டர் சொல்லுகிறாங்க ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லி. தாய்லாந்து பணத்தொகை எவ்வளவு வந்ததுன்னா 792,000 792,000 பாத். மலேசியா காசு நம்ம மாத்தணும்னா 80,000 80,000 அவ்வளவு வேலை வந்துருச்சு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில மகளுக்கு என்ன செய்யணும் என்று தெரியல. அவ என்ன பண்ணுகிறா, போயிட்டு அந்த கடையை போய் விற்கிறதுக்கு போட்டுட்டா. உட்காந்து அழுது கொண்டு இருக்கிற ரிசீட்டை பார்த்து பில்லை பார்த்து நான் எப்படி நான் காசு கட்ட போறேன் என்று சொல்லி அழுது கொண்டு இருக்கிற நேரத்துல மறுநாள் காலி எந்திரிக்கிறா. பக்கத்துல இன்னொரு சூறா இருக்குது. அந்த சூறாவை திறக்கிறா, உன்னோட பில்லு கட்டியாச்சு, உனக்கு இன்னும் மிச்சம் கட்டுறதுக்கு மோசம் தான் இருக்குது என்று சொல்லி ஒரு லெட்டர் வருகிறது.
யாரு கட்டியிருப்பா, என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு கொண்டு இருக்கிற நேரத்துல கீழே எழுதி இருக்குது, 30 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த 80,000 வெள்ளிக்கு காசு கட்டியாச்சு. எப்படின்னா 3 பெனடால், ஒரு காஃப் மிக்சர், ஒரு முக்குஸ்மி, அதில் வைத்து இந்த 80,000 வெள்ளியை கட்டியாச்சு. கீழே யார் நம்ம சைன் வச்சிருக்கிறா? சிகிச்சை பண்ண டாக்டர். நான் உங்கள்கிட்ட கட்டுக்கதை சொல்லலை, உண்மையாக நடந்த கதை. அந்த டாக்டர் பேர் டாக்டர் பிராக் அர்ஜுன் தோம். சரியா? கண்டிப்பா தாய்லாண்டோட பேர்லாம் இப்படிதான் இருக்கும், என்ன பேர் யோசிக்காதீங்க. சரியா? டாக்டர் பிரஜா அருண் தோம். சரியா? நம்மளா நீங்க கூகுள்ல போய் பார்க்கலாம், யூடியூப்ல நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம். உண்மையா நடந்த சம்பவம் பாருங்க. ஒரு பேக்கெட் மீ, 3 பெனடால், ஒரு காஃப் மிக்சருக்கு மறந்து 80,000 வெள்ளி, 80,000 ரிங்கெட் மலேசியா காசு கட்டியாச்சு. நல்லா யோசிச்சு பாருங்க. 30 வருஷத்துக்கு பிறகு அன்னைக்கு கொஞ்சோண்டு செய்த அந்த காசு கொடுத்த கொஞ்சோண்டு காசு தான் 30 வருஷத்துக்கு அப்புறம் அது 80,000 வெள்ளிக்கு சமம். இன்னைக்கு அதே போலதான் இந்த பெண்ணு 2 காசு போடுகிறா. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, அங்க போட்டது எல்லாத்தோடையும் அவதான் கூட போட்டிருக்கிறான். அதனால என்னோட தலைப்பிடிக்கு காயின்ஸ் வர்த் மில்லியன்ஸ், கோடி மதிப்பு உள்ள காசு. அப்படின்னா இன்னைக்கு நம்ம எவ்வளவு போடுகிறோம் என்று சொல்லி முக்கியம் இல்லை, எப்படி போடுகிறோம் என்று சொல்லிதான் ஆண்டவர் பார்க்கிறார். தேவஜனமே, என்னோட வாங்க திரும்பி வசனத்துக்குள்ளாக நம்ம போவோம். 41வது வசனத்தை வாசிங்க. இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். பாருங்க, என்ன நடந்து கொண்டு இருக்குதுன்னா, எல்லாம் காணிக்கை போட்டு கொண்டு இருக்கிறார்கள். சரியா? நல்லா யோசிச்சு பார்ப்போம். அந்த இருக்கிற சூழ்நிலை, அந்த காலத்துல ஏரோது அந்த ஆலயத்துல தான் நடந்து கொண்டு இருக்குது. ஏரோது கட்டின ஆலயம். அந்த ஆலயத்துல நம்ம மாதிரி யாருமே பை கொடுத்து ஒரு ஆளு போய் அப்படியே காணிக்கை எடுக்க மாட்டாங்க. அங்க எப்படி இருக்கும்னா, காணிக்கை பெட்டி இருக்கும். ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், ஏறக்குறைய 17 காணிக்கை பெட்டி இருக்கும். சரியா? வரிசையா வைத்திருப்பார்கள், அது செவுரோட ஒட்டி வைத்திருப்பார்கள் என்று சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். சரியா? அப்படின்னா எல்லாருமே போடுவார்கள். சரியா? 17 சொன்ன மணிக்கு 13. சரியா? 13 பெட்டி இருக்கும். அதுல சிலது வித்தியாசமா இருக்கும். நம்ம எடுக்கிறோம்ல, சர்ச் பில்டிங் என்று சொல்லி காணிக்கை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை காணிக்கை, மற்ற ஊழியத்துக்கு என்று சொல்லி எடுக்கிறோம். அது மாதிரி அவர்களுக்கும் நிறைய இருக்கும், பல ஊழியத்துக்கு என்று சொல்லி வைத்திருப்பார்கள். அதுல சிலது குறிப்பா திருச்சபைக்கு என்று சொல்லி, பொதுவான ஊழியத்துக்கு என்று சொல்லி வைத்திருப்பார்கள். அதெல்லாம் போடுவார்கள். அது எப்படி இருக்கும்னா, போட்டோ இருக்கும். சரியா? இப்படிதான் இருக்கும். சரியா? பார்க்கலாம். சரியா? இப்படிதான் இருக்கும். சரியா? மேல திறந்திருக்கும், இங்க இருக்கும் பெட்டி. சரியா? அதனால அந்த பெட்டி என்று சொல்லி போட்டிருக்குது. சரியா? மார்க் எழுதுவர் தெளிவாக எழுதியிருக்கிறார், பெட்டி என்று சொல்லி. ஏன்னா கீழே கீழே பகுதியில இப்படிதான் பெட்டி போல இருக்கும். சரியா? அந்த சூழ்நிலையில எல்லாம் போடுறார்கள். அதை இயேசு என்ன பண்ணுகிறாரு, அதுக்கு முன்னாடி உட்கார்ந்து நின்று என்ன பண்றாரா, பார்த்து கொண்டு இருக்கிறார். பாருங்க, இன்னைக்கு நம்ம கேட்கும் போது அது கொஞ்சம் வேடிக்கையா இருக்கும். ஆனா ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். சரியா? ஆனா அதனாலதான் இன்னைக்கு முதல் காரியம் நான் என்ன சொல்ல போறேன்னா, இன்னைக்கு நம்மளோட காணிக்கையை ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் கவனித்துக் கொண்டு இருக்கிறார். God is observing our offering. நம்ம என்ன பண்றோம் என்று சொல்லி ஆண்டவர் கவனிக்கிறார். அந்த வார்த்தை கிரேக்க மொழியில கவனிக்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது அதுக்கு என்ன அர்த்தம்னா, டேட்டர். எத்தனை பேருக்கு தெரியும் டேட்டர்? என்ன டேட்டர் பேர் பார்த்தனே? டேட்டர் வார்த்தையே இந்த வார்த்தையில இருந்து தான் வந்துச்சு. நான் போய் சொல்ல கிடையாது. கிரேக்க மொழியில தேரோஸ் இந்த வார்த்தையை தான் இங்கிலீஷ்ல நம்ம டேட்டர்னு வச்சிருக்கோம். அப்போ இப்ப டேட்டர் நம்ம என்ன பண்ணுவோம், முன்னுக்கு ஸ்கிரீன் இருக்கும், முன்னுக்கு நடக்கிறது எல்லாத்தையும் நம்ம உட்காந்து பார்ப்போம். ஆமாவா இல்லையா? இப்போ ஆண்டவர் அதை பண்ணிட்டு இருக்கிறார். இப்படி உட்கார்ந்துட்டு முன்னுக்கு என்ன நடக்குதுன்னு படம் பார்த்துட்டு இருக்கிறார். என்ன படம்? எல்லாம் காணிக்கை போறத பார்த்துட்டு இருக்கிறார்.
அதுதான் நடந்து கொண்டு இருக்குது. சரியா? அப்படின்னா ஆண்டவர் எல்லாத்தையும் தெளிவாக பார்த்துக்கிட்டு இருக்கிறார். படம் பார்க்குற மாதிரி என்ன நடக்குது, யார் எப்படி வரா, என்ன நடந்து கொண்டு இருக்குதுன்னு தெளிவாக பார்த்து கொண்டு இருக்கிறார். இன்னும் ஆழமா போனா கவனமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறார் என்று சொல்லிதான் அந்த வார்த்தையை அர்த்தம் கூறுகிறது. கவனமாக பார்க்கிறார். சரி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். காணிக்க போடும்போது நம்ம எப்படி காணிக்க போடுவோம்? நீ எவ்வளவு வச்சிருக்க கையில அப்படின்னு பார்த்து போடுவோமா? எவ்வளவு மடக்க முடியுமோ அதை பேங்க் எடுத்து போய் பேங்கிங் பண்ணும்போது பேங்கை ரிஜெக்ட் பண்ணிடும். அந்த அளவுக்கு அதை மடக்கி 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 கையில மூடி வச்சுக்கோ, யாரும் பார்க்க கூடாது. அது ஒரு வழியா இருந்தாலும் பரவாயில்ல, 50 வழியா இருந்தாலும் பரவாயில்ல, மடக்கி 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 மூடி வச்சுக்குவோம். கையை எவ்வளவு உள்ளுக்கு போக முடியுமோ அவ்வளவு உள்ளுக்கு போயிட்டு போட்டுட்டு எடுத்துருவோம். ஆனா யாரும் பக்கத்துல சொல்லுமா, காட்டு நீ எவ்வளவு போட போறேன்னு இல்ல தானே? அப்ப ஆண்டுக்கு ஏன் தேவையில்லாத வேலை? ஆனா ஆண்டு வேதம் சொல்லுகிறது, ஆண்டு பார்த்துட்டு இருக்கிறார். படம் பார்க்கிற மாதிரி அதுக்கு நேராக ஏத்தாப்புல உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. என்னதான் எல்லாம் பண்றாங்க என்று சொல்லி. சரியா? அப்படின்னா ஆண்டவர் ரொம்ப கவனமாக பார்த்து கொண்டு இருக்கிறார். சரியா? சரி, கொஞ்சம் விளக்கத்தை நான் சொன்னாதான் உங்களுக்கு தெரியும் என்ன நடக்குது. இப்ப காணிக்க பண்ணா சும்மா காணிக்க இல்ல, சும்மா காணிக்கலாம் கிடையாது. பாருங்க, இந்த சோப்பு கலரை நாங்க ஒரு சர்க்கிள் பண்ணி வச்சிருக்கேன், தெரியுதா? அங்கதான் காணிக்க பெட்டி இருக்கும். ஆனா அதுக்கு பேர் என்ன தெரியுமா? பெண்கள் இருக்கிற இடம், விமன்ஸ் கோட்யார்ட். ஏன் காணிக்க பெட்டி அங்க இருக்கணும்னா பெண்கள் அதை தாண்டி உள்ள போக முடியாது. சோ அப்ப அந்த இடத்துல காணிக்க பெட்டி வச்சா பெண்களும் போடலாம், எல்லாருமே போடலாம்னு சொல்லி காணிக்க பெட்டியை வந்து பெண்கள் வருகிற இடத்துல தான் வைத்திருப்பாங்க. அப்ப ஆண்டவர் எங்க உட்கார்ந்து இருக்கிறாருன்னா யார் கூட எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு? ஏன்னா 13வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் அப்படிதான் அப்படியே அடுத்த அதிகாரத்துல, அதாவது அடுத்த வசனம். சரியா? இந்த இடத்துல அப்ப ஆண்டவர் இங்க உட்கார்ந்துக்கிட்டு இங்க பார்த்துட்டு இருக்கிறாரு. என்னதான் இதெல்லாம் காணிக்க போடுது என்று சொல்லி. சரியா? நான் ஆரம்பத்தில் சொன்னது போல காணிக்க பெட்டி இப்படிதான் இருக்கும். சரியா? இப்ப இதான் சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில தான் இந்த வசனம் முழுவதும் நடந்து கொண்டு இருக்குது. அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, எல்லாருமே அந்த பாதையில தான் போனோம். எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க? பணக்காரங்க, ஏழை, காசு உள்ளவர்கள். அடுத்த வசனத்தை வாசிங்க, 42. ஏழையான ஒரு இல்ல சாரி, 41 வாசி, 42 சேர்த்து வாசி. இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவையும் வந்து ஓகே, அது இருக்கு போதும். பாருங்க, எல்லாருமே அங்கதான் வரணும், எல்லாருமே அங்கதான் காசு போடணும். ஏன்னா காணிக்கை பெட்டி அங்கதான் இருக்கும், வேற எங்கேயுமே காணிக்கை பெட்டி வைக்க மாட்டாங்க, அங்கதான் இருக்கும். இப்ப வர்றவருக்கு என்ன உள்ளுக்கு பூந்தனே எல்லாருமே காணிக்கை போட்டுட்டு தான் போகணும். ஏசு உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு, பணக்காரர்களும் வந்து அங்கதான் காசை போடுகிறார்கள், ஏழையும் அங்கதான் வந்து என்ன பண்ணுகிறார்கள்? காசை போடுகிறார்கள் என்று சொல்லி. அப்படின்னா முதல் காரியம் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, கிளியரா தெரியல, ஆண்டவர் கொடுக்கிறவர்களை கவனமாக பார்க்கிறார். ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரங்களா இருந்தாலும் சரி, காசை நீங்க எப்படிதான் மடக்கி போட்டாலும் ஆண்டவருக்கு தெரியும் நம்ம எவ்வளவு போடுகிறோம் என்று சொல்லி. அப்படின்னா முதல் காரியம், கொடுக்கிறவர்களை ஆண்டவர் கவனிக்கிறார். யார் கொடுக்கிறா, யார் கொடுக்கல, யார் எப்படி போடுகிறா, எந்த முறையில போடுகிறார் என்று சொல்லி ஆண்டவர் கவனிக்கிறார். இன்னைக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. இன்னைக்கு நம்ம தான் பக்கத்துல உள்ளவங்க தெரியக்கூடாது நம்ம காணிக்க போடுறோமா இல்லையா. என்ன இன்னும் கொஞ்சம் காமெடியா இருக்கும்னா, காணிக்கே இருக்காது, ஆனா சும்மா உள்ள விட்டு எடுப்பாங்க. ஏன்னா பக்கத்துல உள்ளவங்க என்ன நினைக்கணும், நான் காணிக்க போட்டுட்டேன் என்று சொல்லி. ஆனா ஆண்டவர் கவனிக்கிறார், நீ போடுறியா போடலையா என்று சொல்லி. இது நிறைய இடத்துல நடக்கும், குறிப்பா சின்ன பிள்ளைங்க இருக்கிற இடத்துல நடக்கும். காணிக்க இருக்காது, சும்மா அப்படி. ஆனா பெரிய ஆளும் செய்யறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் கவனிக்கிறேன். யாரு போடுறா, யாரு போடல, எல்லாத்தையும் ஆண்டவர் கவனிக்கிறார். தேவஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் ரொம்ப கவனம் உள்ளவராக இருக்கிறார். போடுறோமா
இல்லையா என்று சொல்லி ஆண்டவர் பார்க்கிறார். அதை முதலாவது நம்ம அறிந்து கொள்ளணும். படம் பார்க்கிற மாதிரி பார்க்கிறார். ஏன்னா அதான் அதுக்கு அர்த்தம். முன்ன உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறேன் யாரெல்லாம் என்ன பண்றா என்று சொல்லி. இன்னைக்கு நம்ம போடுகிறத ஆண்டவர் பார்க்கலன்னு மட்டும் நினைத்திடாதீங்க. உங்களுக்கு இருக்கிறத நீங்க கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அதை ஆண்டவர் பார்க்கிறார். பக்கத்துல உள்ளவங்களும் நிறைய போடுறாங்களே, ஐயோ என்னால் போட முடியலையே, அதை நினைச்சு கவலைப்படாதீங்க. நீங்க போடுறீங்கள அதை ஆண்டவர் பார்க்கிறார். ஆமென். நீங்க கொடுக்குறீங்களா அதை ஆண்டவர் பார்க்கிறார். அதை யாரும் பார்க்க வேணாம், யாருக்கும் தெரிய வேணாம். சிலர் 50 வெள்ளி போடுவாங்க, ஆனுவல் பேர் ஆனுவல் பிரசாதம். சிலவர்கள் 5000 50,000 போடுவாங்க, ஆனுவல் பேரே இருக்காரு. ஏன் தெரியுமா? ஆண்டவர் ஒருத்தர் பார்க்கிறார். ஏன்னா அவர் ஒருத்தர் பார்க்கிறார், அது போதும். ஆமென். தேவஜனமே, ஆண்டவர் பார்க்கிறாங்க. பக்கத்துல உள்ளவங்க பார்க்கிறாங்களா, ஐயோ என்னால் அவ்வளவுதானே கொடுக்க முடியும், இதுக்கு மேல என்னால் கொடுக்க முடியும், அதை நினைச்சு கவலைப்படாதீங்க. யாரு பார்க்கிறாங்க? ஆண்டவர் பார்க்கிறார். ஐயோ ட்ரெஷரருக்கு தெரிஞ்சிருமே, டைட்ஸ்ல என் பேரே வரைய, ட்ரெஷரர் என்ன நினைச்சுக்குவாரு, ஐயோ எல்சிசில பார்ப்பாங்களே, எல்சிசில நம்ம யோசிப்பாங்களே, வருஷத்துக்கு நான் அவ்வளவுதானே கொடுக்குறேன், என்ன நினைப்பாங்க. மனுஷன் உங்களை எது நினைச்சாலும் பரவாயில்ல, கொடுக்கும்போது ஆண்டவர் பார்க்கிறார். ஆமென். அடுத்தது நம்ம பார்க்கிறோம். அப்படியே அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 42ல இருந்து. ஏழையான ஒரு விதவையும் வந்து துட்டுக்கு சரியான 2 காசை போட்டால். பாருங்க, இப்ப ஆண்டவர் கொடுக்கறத மட்டும் பார்க்கல, எவ்வளவு கொடுக்கறாங்க என்று சொல்லியும் பார்க்கிறேன். இது நியாயமா? நான் கேட்கிறேன், இது நியாயமா? ஆண்டவர் செஞ்சது சரியா? எத்தனை பேர் சரி சொல்றீங்க? கேட்டுக்கணும். அங்கிள் உடனே சொல்லிட்டாரு தெரியும். அப்ப நீங்க என்ன காணிக்கீங்க? நான் இப்ப சர்வீஸ் பண்ண வந்து நாங்க நிக்க போறேன், எவ்வளவு கட்டுங்க. எப்படி சரி? அடுத்த கேள்வி, எப்படி ஆண்டவர் பார்த்துருப்பாரு? ஆண்டவர் ஏத்தாப்புலதான் உட்காந்து பாக்குறாரு போட்டுருக்கு தவிர ஆண்டவர் பக்கத்துல உட்காந்து பார்க்கிறாரு போல எப்படி தெரிஞ்சுக்கணும்? ஒரு ஆளே உள்ளத்தை பாக்குறாங்க. யார் சத்தம்னு சொன்னா? சாமி கண்ண சத்தம் சொன்னாரா? முன்னாடி யாருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? எல்லாத்துக்கும் ஆர்டர்ஸ் போச்சே, எல்லாம் கையில் வர காட்டு. பாருங்க, காணிக்க பெட்டி நான் காணிக்கிறேன், திரும்பி அந்த போட்டோ நம்ம பார்க்கலாம். பாருங்க, சரி பெட்டி பார்ப்பேன். சரி, இதே பெட்டி போல தான் இருக்கு, பழகளை செஞ்சது சரியா? இது ஒரு பெட்டின்னு வச்சுக்குவோம். இப்ப என் கையில் 50 காசு இருக்கு. தேங்க்ஸ் மிஸ்டர் யோசிச்சு 50 காசு சரியா? இப்ப நான் 50 வெள்ளியை போட்டேன்னா, 50 வெள்ளியா 50 காசு நான் போட்டேன்னா இப்படிதான் அவன் சத்தம் கேட்கும் சரியா? பொதுவாக அப்படிதான் கேட்கும். இப்ப நான் 20 காசு போட்டேன்னா இன்னும் சின்னது எப்படி கேக்குது? சத்தம் ஷாப்பா கேக்குது. ஆமாவா இல்லையா? வேலைங்களா திரும்பி போட்டு காட்டுறேன் மைக்கு. இதே 50 காசு, இது 20 காசு. வித்தியாசம் இருக்குதா இல்லையா? இருக்கும். நம்ம என்ன ஆராதனைக்கு பிறகு கையில எடுத்து உங்க ஃபியூஸ்ல இருக்குல்ல அப்படி போட்டு பாருங்க, சத்தம் வேற மாதிரி தான் கேட்கும். அப்ப இந்த பெண்ணு போடுற அந்த சவுண்டை வச்சுதான் ஆண்டவர் கண்டுபிடிச்சிருக்காரு சரியா? ஏன்னா கண்டிப்பா ஆண்டவர் போயிட்டு கையை காட்டு கேட்டுக்க மாட்டாரு. அப்ப ஆண்டவர் பார்க்கிறாரு எவ்வளவு நம்ம போடுறோம் என்று சொல்லி அவர் பார்க்கிறாரு. இன்னைக்கு அது ரொம்ப முக்கியம். ஏன்னா மனிதர்களை ஏமாத்திடலாம், ஆண்டவரை ஏமாத்த முடியாது. ஆண்டவரை ஏமாத்த முடியாது. அதனாலதான் அனானியா சபீரா புக் ஆஃப் அப்போஸ்தலர் புத்தகத்தை நம்ம வாசிக்கும் போது அனானியாசும் சபீராவும் வராது. 2 பேரும் வந்துட்டு இதெல்லாம் நாங்க வந்து நாங்க கொடுக்குறேன்னு சொல்லுவோம். பேசி நம்ம உட்காந்துட்டு இருக்கேன். ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறாரு, உண்மையாவே அவ்வளவுதானா? நீ யாரை ஏமாத்துறேன்னு தெரியுமா? ஆண்டவரை ஏமாத்துற. ஆண்டவர் பார்க்கிறார். கொடுக்கிறது மட்டும் அல்ல, எவ்வளவு கொடுக்கிறோம் என்று சொல்லி அவர் என்ன பண்றாரு பார்க்கிறார். தொடர்ந்து வாசிப்பார். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து
கண்டு காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரையும் பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டால் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 42 திருப்பி வாசி, ஒரு வார்த்தையை காணும். திருப்பி வாசி 42. ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டால் அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அப்ப 41 காணும். தமிழ்ல அந்த வார்த்தையை வாசிங்க. 41 வாசிப்போம். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்தார். ஓகே, தமிழ்ல வந்து வார்த்தை வேறையாக இருக்குது. பணத்தை போடுகிறார்கள் சொன்னா நம்ம யோசிப்பது என்ன விஷயம்? பணத்தை போடுகிறார்கள். அடுத்த கிரீக்க மொழி என்ன தெரியுமா அர்த்தம்? ஸ்கூல் முடிஞ்ச உடனே பிள்ளைங்க வந்தோடனே முதல்ல என்ன பண்ணுவாங்க? பேக்கை தூக்கி என்ன பண்ணுவாங்க? ஒரே வீசு முடிச்சு. இதோட சேம்பல் பண்ற போல சீக்கிரம் சரி, நானும் அதை பண்ணுவேன். வந்தோடனே தூக்கி வீசிடுது. அப்பா முடிச்சுட்டா, இதை ஒரு 8 மணி நேரம் சுமந்து உடம்பு வலிக்க தூக்கி வீசிடுவோம். பிள்ளைங்க அதான் பண்ணுவாங்க. அதான் அர்த்தம். போடுகிறது வந்து கிரீக்கர் மொழியில அது என்ன அர்த்தம்னா இதுதான் அர்த்தம். பணக்காரர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்து முன்னுக்கும் எல்லாமே பார்க்க வேண்டும் சொல்லி என்ன பண்ணுவாங்க? எடுத்து சத்தம் கேட்குமா கேட்காதா? நிறைய கொட்டும்போது சத்தம் கேட்கும். என்னது அப்பா எவ்வளவு போடுறோம் பாருங்க, சுத்தி இருக்கிறவங்க பார்ப்பாங்க. அதுதான் அர்த்தம். பணக்காரன் வந்து எப்படி போடுகிறான்? ஒரே அடிய பார்க்கணும். அதான் அர்த்தம். பணக்காரங்க வந்து தூக்கி என்ன பண்றாங்க? போடுறாங்க. ஆனா அவங்க ஒருத்தி மெதுவா வருகிறாங்க, அமைதியா வருகிறாங்க. தேவஜனமே இன்னைக்கு அந்த ஆண்டவர் பார்க்கிறார். சரியா? சரி, இதான் மெதுவை வந்து போட்ட காசு. சரியா? சும்மா அங்கிருந்து எடுத்து போடல, ஆனா உண்மையாவே இதான் காசு. இப்படிதான் இருக்கும். சரியா? அந்த விதவை போட்ட காசு இப்படிதான் இருக்கும். இந்த காசு வந்து நமக்கு ஒரு காசு இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? ஒரு காசு என்னைக்காச்சும் பாய்ச்சிருக்கீங்களா? நீங்க இருந்த காலத்தை நீங்க பாய்ச்சிருப்பீங்க. நான் இருந்த காலமும் இருந்துச்சு. நான் ஸ்கூல் போறப்பலாம், ஆனா நான் பாய்ச்சதே கிடையாது. அது எதுக்கு இருக்குன்னே தெரியாது. ஆனா வாலெட்ல இருக்கும். சரியா? பாருங்க, அந்த காலத்துல அந்த ஒரு காசு போலதான் அந்த காசு. சரியா? இந்த கீழே சின்னதா இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் அந்த காசு. ஆக சின்ன காசு அதுதான். அதுக்கு பேரே லெப்டா என்று சொல்வார்கள். சரியா? லெப்டா என்று சொல்வார்கள். லெப்டா அர்த்தம் என்னன்னா பிச்சு போடுறது. உண்மையாவே அதான் அர்த்தம். லெப்டா என்ற வார்த்தைக்கு அதுதான் பிச்சு போடுறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா காசே இல்லாதவர் தான் இந்த காசு வச்சிருப்பாருங்க. ஏன்னா மற்றவங்க பிச்சு போட்டது. லெப்டா லெப்டான்னு போட்டிருக்கோம் பாருங்க. இது வெள்ளி, சில்வர். வெள்ளியா சில்வர் என்ன சொல்றேன்னா இதெல்லாம் சில்வர். ஆனா இது ரெண்டு தான். அந்த வார்த்தை நான் வாசிக்கும் போது சொம்புன்னு வந்துச்சு. காப்பர். சரியா? என்ன சொல்லுவாங்க? செம்பு. பார்த்தீங்களா? இதனால்தான் சொம்புன்னு சொல்லக்கூடாது. சரியா? செம்பு அந்த காலத்துல மதிப்பே இல்லாதது. எல்லா காசும் பிச்சு போட்டதுதான் அதுக்கு அர்த்தம். அதுவும் யூதர்களோட காசுனா அதுதான். யூதாசு காட்டி கொடுக்கும் போது இந்த காசு கிடைச்சிச்சு. யூதா 30 வெள்ளி காசு போட்டிருக்கோம்ல, அது இந்த காசு தான். சரியா? இதுதான் 30 கிடைச்சிச்சு. ஆனா இவ போட்டது இதுதான். எதுக்குமே தகுதி இல்லை என்று சொல்கிறான். அந்த 2 காசை தான் அவன் போடுகிறான். போடும்போது சத்தம் கேட்டிருக்குமா இல்லையா? பணக்காரங்க என்ன தெரியுமா பண்றானுங்க? விட்டு அடிச்சுட்டு இருக்கிறானுங்க. ஆனா ஆண்டவர் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. அவ வந்து 2 காசு வந்து போடுகிறான். எதுக்குமே தகுதி இல்லாம பாய்க்க முடியாது. இன்னைக்கு சில நேரத்துல காசு கணக்கும் போது எனக்கு ஞாபகம் இருக்கு. சேர்த்து 5 காசு வரும். யாருன்னா இந்த 5 காசு போடுறா அப்படின்னு யோசிப்பாங்க. யாரு இந்த 5 காசு போடுறா? வெளியூர் காசு தான் வரும். தாய்லாந்து காசு, சிங்கப்பூர் காசு. யார் போடுறா என்று சொல்லி கணக்கு பண்ணும்போது குழம்புவாங்க. நான் உண்மையா சொல்றேன், இந்த சிரி இப்ப இருந்தா நம்மளும் குழம்பிக்கிட்டு தான் இருக்கும். எல்லா நோட்டு காசு போடுறாங்க. யாரும் இப்படி 1 காசு 2 5 காசு போட்டுட்டு இருக்கா அப்படின்னு. ஆனா ஆண்டவர் அதையும் பார்க்கிறார்.
அதையும் ஆண்டவர் என்ன பண்றாரு, பார்க்கிற தேவனாக இருக்கிறார். ஏன்னா அந்த ஸ்திரீ என்ன பண்ணுகிறா, எல்லாருமே இருக்கிறாங்க, ஆனா அவன் போய் போடுகிறான். தேவஜனமே, அப்ப முதல் காரியம் நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் கவனிக்கிறார். யாரு போடுறார் என்று சொல்லி ஆண்டவர் கவனிக்கிறாரு. அடுத்தது எவ்வளவு போடுறோம் என்று சொல்லி ஆண்டவர் கவனிக்கிறார். அடுத்தது மூணாவது நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் அடுத்தது என்ன பார்க்கிறாருன்னா, எந்த நோக்கத்துல போடுறோம்னு சொல்லி ஆண்டவர் பார்க்கிறாரு. அதுதான் ஆக முக்கியம். ஏன்னா மேல இருக்கிற ரெண்டு காரியம் எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம எவ்வளவு போடுறோம்னு ஆண்டவர் தெரியும்னு நமக்கு தெரியும். யாரெல்லாம் போடுறான்னு சொல்லி நமக்கு ஆண்டவர் தெரியும்னு சொல்லி நமக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் மூணாவது எந்த நோக்கத்துல போறோம் என்று சொல்லி ஆண்டவர் கவனிக்கிறார். 43வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரையும் பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமா, அதிகமா யாரு போட்டாமா? அந்த ஸ்திரீ. யார் அந்த ஸ்திரீ அதிகமா போட்டா? 44வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் எல்லோரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து போட்டார்கள். இவனும் தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனுக்கு இருந்ததெல்லாம் போட்டு விட்டார் என்றார். எல்லாத்தையும் போட்டு விட்டார். தன் வறுமையில இருக்கும் போதும், அந்த வறுமையில இருந்தும் இருக்கிறது எல்லாத்தையும் போட்டான் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அவர்கள் எல்லாம் இருக்கிற காசுல இருக்கிறத வந்து அள்ளி போடுகிறார்கள். ஆனா இவ வாழ்றதுக்கே அவ்வளவுதான் இருக்குது, ஆனா அதையும் அவ போடுகிறா என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்னா ஆண்டவர் உள்ளத்தை அறிந்திருக்கிறார். ஆண்டவர் அந்த கொடுக்கிற இறுதியத்தை அவர் அறிந்திருக்கிறார். வசனத்தை எழுதி வைத்துக் கொள்ளுங்க, நீங்க வீட்டுல போய் நீங்க வாசிக்கலாம். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் வசனம் 2, நீதிமொழிகள் 21வது அதிகாரம் வசனம் 2, நீதிமொழிகள் 16வது அதிகாரம் வசனம் 2, நீதிமொழிகள் 21வது அதிகாரம் வசனம் 2. 2 வசனத்திலையும் ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை தான் சொல்கிறார். நீங்க என்ன வேணுமானாலும் செய்துக்கலாம், மனிதர்கள் எதை வேணுமானாலும் சரி தவறு என்று சொல்லி யோசிக்கலாம், ஆனா ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிறார். ஆண்டவர் நோக்கத்தை அறிந்திருக்கிறார். எந்த நோக்கத்துல செய்யணும்? உலகத்துல நிறைய பேர் உதவி செய்வார்கள். குறிப்பாக தேர்தல் வருகிறதா, எல்லாத்தையும் காசை வாரி வாரி அடைப்பார்கள். ஆனா என்ன நோக்கம்? ஓட்டு கழிக்கணும். அந்த ரோடு அப்படிதான் 4 வருஷம் இருக்கும். அந்த ரோட்ல யாருமே ரிப்பேர் பண்ணிருக்க மாட்டா. தேர்தல் வர்ற முன்னாடி ரோடு எல்லாம் புது ரோடு வரும், புது மரம் வரும், புது பில்டிங் வரும், எல்லாம் புதுசா மாறும். 4 வருஷம் கஷ்டத்துல தான் இருந்திருக்கும். அந்த குடும்பம் அங்கதான் இருந்திருக்கும், அதே கஷ்டத்துல தான் இருந்திருக்கும். ஆனா அந்த 4வது வருஷம் தேர்தல் வருது என்று சொல்லி ஓட்டுக்காக என்ன பண்ணுவாங்க? பாக்குறவனும் ரொம்ப நல்லவருப்பா, ஐயோ தங்கமானவர், தேய்ச்சி பார்த்தா தகன்னு தொழிப்பாரு. ஆமா, தேய்ச்சி பாரு, உள்ளத்தை கொஞ்சம் தேய்ச்சி பாரு. மனுஷன் அறியாம இருந்தாலும் வேதம் சொல்லுங்க, ஆண்டவர் அந்த நோக்கத்தை அறிந்திருக்கிறார் என்று சொல்லுங்க. காயினும் ஆபேலும் வாழ்க்கை நம்ம பாருங்க. 4 வாரத்துக்கு முன்னாடி பிரசங்கம் பண்ணேன். பலி கொடுத்தார்கள், ஆனா ஆண்டவர் நோக்கத்தை அறிந்திருக்கிறார். யாரோட நோக்கம் சிறந்ததாக இருக்குது என்று சொல்லி. தேவஜனமே, ஆண்டவர் நம்ம இதை பார்க்கிறார். சில பேர் கொடுப்பார்கள், ஒரு புறத்துக்கு கொடுப்பார்கள், ஆண்டவர் அதையும் பார்க்கிறார். சிலவர்கள் கொடுப்பார்கள், மனம் பூர்ணமாக கொடுப்பார்கள், அதையும் ஆண்டவர் பார்க்கிறார். தேவஜனமே, ஆண்டவர் கவனிக்கிறவராக இருக்கிறார். எப்படி கொடுக்கிறோம் என்று சொல்லியும் கவனிக்கிறவராக இருக்கிறார். சரி, கொடுக்கும்போது எப்படி இந்த ஸ்திரீ மட்டும், இந்த பெண்ணு மட்டும், இந்த விதவை மட்டும் வித்தியாசமா இருக்கிறார்? யார் தெரியுமா? 2 காரணம் தான். ஒண்ணு, அவரோட சிந்தனை எல்லாம் ஆண்டவர் மேல இருந்தது. சிந்தனை எல்லாம் ஆண்டவர் மேல இருந்தது. நல்லா யோசிச்சு பாருங்க. பணக்காரங்க வந்து காசு கொட்டும் போது வேகமான சத்தம் கேட்டிருக்கும். இவன் கொட்டும் போது 2 காசு போடும்போது எப்படி சத்தம் கேட்டிருக்கும்? அதை குறித்து அவர் கவலைப்படவே கிடையாது. அதை குறித்து அவர் கவலைப்பட கிடையவே கிடையாது. ஏன்னா அவரோட சிந்தனை எல்லாம் எனக்கு இருக்கிறத ஆண்டவர்கிட்ட நான் சொல்லி நான் கொடுக்கிறேன். இன்னைக்கு காசு மட்டும் கிடையாது, நம்ம வாழ்க்கையில காசோட உயர்ந்தது நிறைய இருக்குது. நேரம், ஊழியம், தாளத்து,
இதெல்லாம் சில நேரத்தில் காசு பணத்தோட இதெல்லாம் இது இன்னும் சிறந்ததாக இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம ஆண்டவருக்காக கொடுக்குறோமா? கொஞ்ச நேரம் வந்துட்டு போங்கன்னு சொன்னாலே முறுமுறுக்கு. அன்னாடிக்கு பிரேயரா? பிரேயர் 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 பிரேயர். என்ன அன்னாடிக்கு பிரேயர்? அதையும் சில பேர் கேட்பாங்க. ஒரு நாளுக்கு 1 மணி நேரம், ஆண்டு 24 மணி நேரம் கொடுத்துருக்கிறார் ஒரு நாள்ல. அந்த 1 மணி நேரம் கேட்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்குது. ஆண்டு தாளங்களை கொடுத்துருப்பாரு. வந்து வாசிக்க சொன்னா ஆள் பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஆள் பார்த்தா என்ன நினைப்பாங்கன்னு நான் நினைச்சிருந்தேன்னா ஊழியத்துக்கு வந்திருக்க மாட்டேனே. ஏன் நான் மட்டும் நல்லா பிரசங்கம் பண்றேன்னா? ஏன் நான் மட்டும் நல்லா பாட்டு பாடுறேன்னா? கிடையாது. நான் மட்டும் ஐயோ நான் பிரசங்கம் பண்ணி ஆள் எங்க கேட்க போறாங்க யோசிச்சுன்னா நான் வந்திருக்க மாட்டேன். நான் பாட்டு பண்ணும்போது காது கிளியற மாதிரி பாடுவேன். இவங்கெல்லாம் எங்க உட்காந்து இருப்பாங்க நான் நினைச்சு நான் ஊழியத்துக்கு வந்திருக்க முடியாது. நோக்கம் பார்வை ஆண்டு மேல இருந்துச்சுன்னா அது மட்டும் போதும். வேற எது நினைச்சு நம்ம கவலைப்பட வேண்டாம். இன்னைக்கு இந்த சிரி நான் காசு போடும்போது சத்தம் வேற மாதிரி கேட்குமே, ஐயோ போட வேணாம்னு அவன் நினைக்க கிடையாது. யார் என்னை பார்த்தாலும் ஒருவேளை என் ஆண்டவர் என்னை பார்க்கிறார் என்று சொல்லி ஒரே ஒரு நம்பிக்கை, அது மட்டும் போதும். தேவஜனமே நம்ம வாழ்க்கையில யார் என்னை பார்த்தா ஐயோ எனக்கு எங்க தகுதி இருக்குது, ஐயோ என்னை பத்தி யார் எப்படி நினைப்பா, அதெல்லாத்தையும் யோசிக்க வேண்டாம். ஆண்டவர் மட்டும் பார்த்தா போதும், அது மட்டும் போதும். சரியா? ரெண்டாவது அடுத்தது நம்ம பார்க்கிறோம், அவன் ஆண்டவரை நேசித்தான். ஆண்டவரை நேசித்தனால்தான் இருக்கிறதுல இருந்து எல்லாத்தையும் அவனால கொடுக்க முடிந்தது. இன்னைக்கு ஆண்டவரை நம்ம நேசித்தோம்னா நமக்கு இருக்கிறது எல்லாத்தையும் கொடுப்போம். இன்னைக்கு நம்ம ஆண்டவர் நம்ம நேசித்தோம்னா வாழ்க்கை ஆண்டவர்கிட்ட சொல்லி நம்ம கொடுப்போம். ஆண்டோட வார்த்தை நம்ம கீழ்ப்படிவோம். எப்ப ஆண்டவரை நம்ம நேசிக்கும் போது, இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் உலகத்தை நேசிக்கிறனாலதான் இன்னைக்கு அந்த கொஞ்சம் கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட நம்ம விலகி போயிடுறோம். அந்த கொஞ்சம் கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட விலகி போறதா ரொம்ப ரொம்ப ஆண்டவர்கிட்ட நம்ம விலகி போயிடுறோம். அவ வந்து நான் ஆண்டவரை தான் நேசிக்கிறேன், எனக்கு இருக்கிறதுல இருந்து எல்லாத்தையும் நான் ஆண்டவரை கொடுக்குறேன் என்று சொல்லி அவ கொடுத்தா. இன்னைக்கு நம்ம ஆண்டவர் முன்னாடி நான் ஆண்டவரை நேசிக்கிற ஆண்டு என் வாழ்க்கையே ஓடுதான் என்று சொல்லி சொல்லுகிறோமோ, அன்னைக்கு தான் சிறந்த காரியம் நம்ம வாழ்க்கை நம்ம செஞ்சிருக்கிறோம். நல்லா யோசிச்சு பார்ப்போம், கொஞ்சம் பிராக்டிக்கலா நம்ம யோசிச்சு பார்ப்போம். இந்த ட்ரம் எத்தனை வருஷம் இங்க இருக்குது? அடுத்த நாள் உட்காந்து விளையாட போறேன். உண்மையா சொல்றேன், அதை நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். அடுத்த நாள் உட்காந்து விளையாட போறேன். அந்த கிட்டார் இருப்பா, அது வாய் இருந்தா ஆடும், எவனாச்சும் ஆடுண்டா அப்படின்னு சொல்லும். நான் வந்து 1 வருஷமா 10 மாசமா அப்படிதான் இருக்கேன். யார் விளையாடுவா? சரி மைக்க பார்ப்போம். 4 மைக் இருக்கு. அந்த 4 மைக்ல இப்பயும் ஒன்று கோசமா இருக்கு. பிள்ளைங்க படிக்க போயிடுச்சுன்னா 4 கோசமா தான் இருக்கும். அது நானே நிற்க வச்சு ட்ராப்ல நானே 4 மைக்லையும் பாடிக்கிட்டே விளையாட போறேன். தான் செய்ய முடியும். கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். என்னென்னவோ செய்யணும், இது கொஞ்சம் செய்ய முடியாதா? இந்த சிறி இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்தான். ஏன்னா ஆண்டவர் நம்ம நேசித்தான். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம நேசித்தோம்னா ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற தாளத்தை கொஞ்சம் பயன்படுத்தும் ஆண்டவருக்கு என்று சொல்லி. வெளி உலகத்தில் இருக்கும்போது என்னென்னோ செய்யணும், பிடித்திருக்கிற காரியத்தை செய்யும்போது என்னென்னோ செய்யணும். இது கொஞ்சம் செய்யலாமே. அது இது எத்தனையோ வருஷமா இருக்குன்னு அன்னைக்கு நான் கேள்விப்பட்டேன். பாவம், அதே வயசாச்சு. அதனால தான் நாடாம இருக்கீங்க கிழிச்சிரோனே. பாவம், நான் தான் தப்பா பண்ணிட்டு போறேன். சரி பரவாயில்ல. சரியா? கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஆண்டவரை நேசிப்போம். ஆண்டவர் நம்ம நேசிக்கும் போது ஆண்டவரை முழு மனதோடு ஆண்டவரை நாங்கள் கொடுக்குறோம் என்று சொல்லி ஆண்டவர் என்று சொல்லி நம்ம கொடுப்போம். அடுத்த காரியம், முதல் காரியம், ஆண்டவர் கவனிக்கிறார், நம்ம கவனமாக இருக்கணும். ஆண்டவர் கவனிக்கிறார், யாரு கொடுக்குறா என்று சொல்லி கவனிக்கிறார், எவ்வளவு கொடுக்கணும் என்று சொல்லி கவனிக்கிறார். அதுக்கும் மேல இந்த நோக்கத்துல கொடுக்கிறோம் என்று சொல்லி கவனிக்கிறார். சுருக்கமாக அடுத்த காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது, ஆண்டவர் இன்னொரு காரியத்தை செய்கிறார். என்ன பண்றாருன்னா மதிப்பீடு கொடுக்கிறார். கம்பேர் கான்ட்ராஸ்ட், மதிப்பீடு செய்கிறார்.
தம்முடைய சீஷர்களை அழைத்து அவர்தான் பணம் பார்க்கிறார் என்று சொல்லி அவருக்கு பதில அடுத்தது இருக்கிற 12 சீஷரையும் அவர் கூப்பிட்டு என்ன பண்ணுகிறாரு? காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரையும் பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டால் பாருங்க, ஆண்டவர் மதிப்பீடு செய்கிறாரு. போட்டவர் எல்லாம் பணக்காரங்க வந்து கொட்டுறாரு. நம்ம சீஷர்கள் என்ன நினைச்சிருப்பாங்க? அப்பா எவ்வளவு காசு கொடுக்குறாரு. ஆண்டவர் கூப்பிடுறாரு, வாயேன். அது கிடையாது. இந்த ஸ்திரீ இன்னும் கூட கொடுத்திருக்கிறார் அப்படின்னு ஆண்டவர் ஒரு மதிப்பீடு வைத்திருக்கிறார். God is evaluating. யார் கூட போட்டிருக்கிறார் என்று சொல்லி இந்த பகுதி நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் அது மதிப்பீடு கொடுக்கிறாரு. அப்ப அந்த மதிப்பீடுல அவர் என்ன பண்றாரு? ஆண்டவர் சொல்லுகிறாரு, இவ கூட போட்டிருக்கிறார். சீசர் யோசிச்சிருப்பாங்க, அவ போடும்போது போட்ட சவுண்ட்லயே தெரியும் அவ எவ்வளவு போட்டான். எப்படி கூட இருந்திருக்கும்? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாள். உங்க பிள்ளைங்க என்ன பண்றாங்க? நல்லா கேக்க கொண்டு வந்து நல்லா பெரிய பிரயோஜனம் கொடுக்குறாங்க. அது ஒரு சூழ்நிலை வச்சுக்கோங்க. ரெண்டாவது சூழ்நிலை, உங்க பிறந்த நாள் கேக்கெல்லாம் கிடைக்குது, ஆனா பரிசு வந்து அவங்க சொந்தமாவே கையில வெட்டி ஒட்டி ஏதாச்சும் ஒரு காட்டு இல்லைன்னா ஏதோ ஒரு ஃப்ரேம் சொந்தமா செஞ்சு கொடுக்குறாங்க. எது உங்களுக்கு விசேஷமா இருக்கும்? அதை சொந்தமா செஞ்சு வச்சிருக்கிறத பார்த்துட்டு என் பையன் எனக்காக செஞ்சிருக்கிறானே சொல்லுமா இல்லையா? கொடுத்த பரிசு என்னதான் வெளியா இருந்தாலும் என்னதான் உயர்வா இருந்தாலும் அந்த சொந்த கையில நேரம் எடுத்து நேரம் தாழ்ந்து எல்லாத்தையும் பாய்ச்சி எனக்குன்னு செஞ்சு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அதுதானே நம்ம பெருசா பார்ப்போம். இன்னைக்கு ஆண்டவர் தாங்க பார்க்கிறாரு. எவ்வளவு கொடுக்கணும் முக்கியம் கிடையாது, எப்படி கொடுக்கணும்னு சொல்லி தான் முக்கியம். இட்ஸ் நாட் ஹவ் மச் பட் இட் இஸ் ஹவ் வி கிவ். எப்படி கொடுக்கிறோம் என்று சொல்லி தான் ஆண்டவர் பார்க்கிறாரு. அதுதான் ஆண்டவருக்கு மதிப்பீடு அவர் செய்கிற தேவனாக இருக்கிறாரு. முதல் காரியம் எதை வச்சு பார்க்கிறாருன்னா விசுவாசத்தை வைத்து பார்க்கிறாரு. என்ன விசுவாசம்? பணக்காரங்களா இருக்கிறதுல கொடுக்குறாங்க, ஆனா இவர் இருக்கிறது எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. வித்தியாசம் இருக்குது. இருக்கிறதுல இருந்து கொடுக்கறதும் இருக்கிறது எல்லாத்தையும் கொடுக்கறதும் வித்தியாசம் இருக்குதா இல்லையா? இந்த சிறி இருக்கிறத எல்லாத்தையும் கொடுக்கிறார். என்ன விசுவாசத்துல? நான் ஆண்டவருக்கு கொடுக்கிற ஆண்டு மறுபடியும் எனக்கு கொடுப்பார். இட் இஸ் மோர் பிளஸ்ட் டு கிவ் தென் டு ரிசீவ். விசுவாசத்துல கொடுத்தான். அடுத்தது தியாகத்தோடு கொடுக்கிறான். இதை நான் கொடுத்துட்டேன்னா அடுத்தது நான் என்னத்தை சாப்பிட போறேன்னு அவன் யோசிக்க கிடையாது. இது நான் கொடுத்துட்டேன்னா அடுத்தது நான் எங்க போவேன்னு அவன் யோசிக்க கிடையாது. இது நான் கொடுத்துட்டேன்னா அடுத்தது நான் என்ன செய்ய போறேன், செய்கிறதுக்கு நான் எங்க போக போறேன்னு சொல்லி அவன் யோசிக்க கிடையாது. விசுவாசத்தோட தியாகத்தோட அவன் கொடுக்குறான். இருக்கிறது எல்லாத்தையும் அவன் கொடுக்குறான். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஆமென். அது அர்த்தம் இல்லைங்க, அது அர்த்தம் கிடையாது. சம்பாதிக்கணும், நம்ம சம்பாதிக்கிறத நம்ம அனுபவிக்கணும், அது அர்த்தம் கிடையாது. ஆனா கொடுக்கும்போது தியாகத்தோடு உண்மையாக கொடுக்கணுங்க, விசுவாசத்தோட கொடுக்கணும். ஒரு வசனத்தை வாசிக்கணும், ரொம்ப நல்ல வசனம். 2 சாமுவேல் 29வது அதிகாரம் 24வது அதிகாரம் 24வது வசனம். 2 சாமுவேல் 24 ரொம்ப நல்ல வசனம். எல்லாம் திறந்து இந்த வாசகம் கேட்கும். ராஜா 2 சாமுவேல் 24 ராஜா அவனை பார்த்து, அப்படியல்ல, நான் இலவசமாய் வாங்கி என் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியை செலுத்தாமல் அதை உன் கையிலே விலைக்கிறையாமல் வாங்குவேன் என்று சொல்லி தாவீது அந்த களத்தையும் மாடுகளையும் 50 சேக்கல் நிறை வெள்ளிக்கு கொண்டார். பாருங்க, தாவீது என்று சொல்லி போடல, ராஜா என்று சொல்லி போட்டிருக்கு. ராஜா என்ன பண்றாரு? எனக்கு நான் ஏதாச்சும் இழக்காம நான் கொடுக்க கூடாது.
சொல்லுகிறாரு, தியாகம் பண்ண ஆண்டு நான் இதையும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி. இந்த சிறி அதுதாங்க பண்ணுகிறான். தியாகத்தோட விசுவாசத்தை அவன் கொடுக்குறான். தியாகம் இல்லாமல் நான் கொடுக்க. அதனால அதுதான் வித்தியாசம். சம்பாதிக்கிற காசு நம்ம தான் அனுபவிக்கணும், அதெல்லாம் தவறு கிடையாது. ஆனா கொடுக்கிறப்ப ஒரு தியாகத்தோடு நம்ம கொடுக்கலன்னா அது கொஞ்சம் கேள்விக்குறிதாங்க, கொஞ்சம் கேள்விக்குறிதான். மூன்றாவது கடைசி முடிக்க போகிறேன். அர்ப்பணிப்போட கொடுத்தான். அடிச்சு சொல்றேன், அவன் வாழ்க்கையில அதுதான் முதல் தடவை அவன் கொடுத்ததா இருக்காது என்று சொல்லி நான் நம்புகிறேன். என் சொந்த நம்பிக்கை. அந்த வயசுல அவன் எல்லாத்தையும் கொடுக்குறான்னா அதுக்கு முன்னாடியே அவன் அப்படிதான் வாழ்ந்துருக்கிறான் அர்த்தம். ஆமா தானே? திடீர்னு வயசாச்சு எல்லாத்தையும் கொடுக்க போறான் அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க. அது அவன் வாழ்க்கையில இருந்திருக்கணும். அது அவன் வாழ்க்கையில ஒரு அர்ப்பணிப்பாக இருந்தது. தேவசனமே ஆண்டு நம்ம கொடுக்குறோமா? அர்ப்பணிப்போட கொடுக்கணும். ஆண்டு அது எல்லாத்தையும் மதிப்பீடு செய்கிறார். ஆண்டு அது எல்லாத்தையும் பார்க்கிறார். இன்னைக்கு அதனால இன்னைக்கு நம்ம எவ்வளவு போடுகிறோம். இன்னைக்கு சர்ச்சில் தான் அந்த மாதிரி கிடக்குங்கன்னா எல்லாம் மனுஷனுங்க. இவங்க டைட்ஸ் கூட வைக்கிறாங்கன்னா எஸ்டிஸ்ல உட்கார வைக்கிறாங்க. யாருங்க சொன்னா டைட்ஸ் கூட கொடுக்குறாங்க? டைட்ஸ் கொடுக்கலன்னா பிரச்சனைங்க, அது பரவாயில்ல. ஆனா கூட கொடுக்குறாங்க எஸ்டிஸ்ல உட்கார வச்சிருப்பாங்க. அது மனுஷன். ஆண்டவர் அவரோட சிங்காசனத்துல உட்கார அமர வைப்பாரு. உங்களுக்கு இருக்கிறது நீங்க கொடுத்தீங்கன்னா, தியாகத்தோட கொடுத்தீங்கன்னா, விசுவாசத்தோட கொடுத்தீங்கன்னா, அதனால நான் உற்சாகப்படுத்த நான் சொல்கிறேன். மற்றவங்களாம் கூட போடுறாங்க, மற்றவங்களாம் கூட கொடுக்குறாங்க என்று சொல்லி என்னைக்குமே உங்களை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. உங்களால முடிஞ்சதை தியாகத்தோடு அர்ப்பணிப்போடு விசுவாசத்தோட கொடுங்க. ஆண்டவர் அதுக்கு மதிப்பீடு தனியாக வச்சிருக்கிறார். ஆண்டவர் அதுக்குன்னு மதிப்பீடு தனியாக வச்சிருக்கிறார். உலகத்துல தான் காசை பார்ப்பான், ஆண்டவர் மனசை பார்க்கிறார். அதனால இன்னைக்கு நம்ம கொடுக்கறது எப்படி கொடுக்குறோன்னு முக்கியம் இல்லை, சரி படிக்கும் எவ்வளவு கொடுக்குறோன்னு முக்கியம் இல்லை, எப்படி கொடுக்குறோன்னு சொல்லிதான் முக்கியம். காசு மட்டும் கிடையாதுங்க, தவறு எடுத்துக்கிறது. காசு மட்டும் கிடையாது. நான் சொன்ன மாதிரி காசோட உயர்ந்த இந்த உலகத்துல எவ்வளவோ இருக்குது. நேரம், தாளந்து. உங்க பிள்ளைங்க எங்க அம்மா யோசிச்சிருந்தாங்களா? எங்க அம்மா எங்க அப்பாவும் 3 பையனுங்க. அப்பா ஒருத்தர் டாக்டரு, ஒருத்தர் இன்ஜினியரு, இன்னொருத்தர் லாயர். எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட ஒண்ணுமே கிடையாது. 3 பேருடைய புண்ணியத்தில் இருக்கும். பிள்ளைங்க ஊழியத்தில் நடக்கும். இதை குறித்து நான் ப்ரே பண்ணிட்டு இருக்கிறேன். யார் போக போறான்னு எனக்கு தெரியாது. ஆனா நிச்சயமாக நான் விசுவாசிக்க ஏன் ஜெபத்தை ஆண்டு கேட்பாங்க. ஆனா நீங்க அனுப்பணுமே, நான் ஜெபிக்கலாம், நீங்க அனுப்பணுமே பிள்ளைங்களை. தியாகத்தோட கொடுக்கணும். ஆண்டு அதை பார்க்கிறார். யார் பார்க்கணும்? ஆண்டு பார்க்கிறார். அமே தேவஜனமே விசுவாசிக்கிற ஆண்டவரோட பேசியிருப்பார். அடுத்தது கொடுக்கறத கொடுப்போம். மற்றவங்க யாரும் வந்து நம்ம கவலைப்படணும். பாருங்க, ஆண்டு மட்டும் இருக்கட்டும். இந்த சிரி போட்டது சத்தம் கேட்குமே, ஆள் கேட்டுருவாங்களே, ஆண்டு பார்க்கிறார். அவ்வளவுதான். ஆண்டும் அதை உட்காந்து பார்த்துட்டு தான் இருந்தார். படம் பார்க்கறது தேரோஸ் தேட்டர் மாதிரி உட்காந்து படம் பார்த்துருந்தேன். யார் இல்லைன்னா போட்டுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு மேல இருந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறார். அது சிந்தனை வைத்து கொண்டு நேர்ந்தெடுத்து நம்ம ஜெபம் செய்து நம்ம படிப்போம்.